கடந்த நாட்களில் உண்மையிலே உங்களோடு இதை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு 3-4 நாள் இருக்கும். 4 நாளைக்கு முன்னாடி நான் என்னுடைய வாழ்க்கையில் சந்தித்த ஒரு காரியம், நான் தேவனிடத்தில் இயேசுவே அப்பா இதை நான் மறக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னேன். ஹல்லேலூயா. ஆனால் இன்னொரு பக்கம் என்னுடைய உள்ளம் சொல்லிச்சு, இதை நீ ஒரு ஊழியக்காரி, நீ இதை மறக்கக்கூடாது. ஏன்னா இப்படிப்பட்ட கொடுமையில் சிக்கி இருக்கிற ஜனங்களை விடுதலையாக்கதான் கர்த்தர் என்ன செய்தார், சாத்தானுடைய உக்கிரம் எப்படிப்பட்டதுன்னு சொல்லி உனக்கு இதை காண்பிக்கிறார்னு சொன்னாரு. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தின் ஊடே என்னை நடத்தி சென்றார். என்னுடைய ஜெப வேளையில என்னுடைய அறையிலே நான் ஜெபித்து கொண்டு இருந்தேன். சீக்கிரமா பேப்பரை போட்டு உட்காருங்க. மிக பயங்கரமான ஒரு தோற்றம். அப்படி நான் ஒரு தோற்றத்தை நான் பார்த்ததே இல்லை. பொதுவா நான் ஆண்டவரிடத்துல கேட்பேன், ஏசப்பா எனக்கு இந்த சாத்தான், இந்த அருவருப்பான ரூபங்கள் இதெல்லாம் பார்க்க நான் விரும்பவே இல்லை ராஜா. எந்த ஒரு ரகசியமானாலும் நீங்க எனக்கு உங்க அழகு முகத்தை நான் பார்க்கும்போது நீங்க என்ன செய்யுங்க, சொல்லித்தாங்க. உங்க உதடுகளின் அசைவில் இருந்து நான் அந்த காரியத்தை புரிந்து கொள்ளும்படி எனக்கு அனுகிரகம் செய்யும் என்று சொல்லி நான் ஜெபிப்பது உண்டு. ஆனா ஏன் இப்படி ஒரு பயங்கரமான ஒரு காட்சியை நீங்க அனுமதிச்சீங்க சுவாமின்னு கொஞ்ச நேரம் எனக்கு உயிர் போற மாதிரி இருந்தது. பிரியமானவர்களே, ஒரு கல்லு மாதிரி பாறாங்கல், அப்படி ஒரு கல்லை நான் பார்த்ததே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான தோற்றத்தோடு கூட பொல்லாத சாத்தானே நேருக்கு நேரா எப்படி ஒரு இந்த ரிஸ்லிங் பண்ணுவாங்கல்ல, ரிஸ்லிங்னா தெரியுமா, அது என்னது, குத்து, மல்யுத்தமா, மல்யுத்தம் பண்ற மாதிரி நானும் அந்த சாத்தான யுத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. எவ்வளவு பயங்கரமா இருக்கும் யோசித்து பாருங்கள். ஒரு பொல்லாத சாத்தானோடு ஒரு மல்யுத்தம் பண்றதுக்கு என் சரீரம் அந்த அளவுக்கு பலவனான சரீரமா இல்லை. உண்மையில என்னால முடியல. ஒரு ஸ்டேஜ்ல நான் 3 மணி நேரம் போராடி கடைசியில அப்பா எனக்கு உயிர் போற மாதிரி இருக்கு சுவாமி, ஆனாலும் பரவாயில்ல, உயிர் போனாலும் பரவாயில்ல, உங்களுக்காக நான் மரிக்கட்டும் அப்படின்னு சொல்லி உண்மையிலே அந்த சாத்தான் அப்படி அவன் விலகி போறத, அப்படி அவன் கர்த்தருடைய வெளிச்சம் இறங்க அந்த சாத்தான் அப்படி பின்னாடி போனான். பிரியமானவர்களே, பின்னாடி போனான். கொஞ்ச நேரம் தேவ பிரசன்னம் இல்லாம ஒரு சாத்தானோட இருக்கிறது எவ்வளவு கொடுமையான ஒரு காரியம்னு சொல்லி அன்னைக்கு நான் முழுவதுமாய் உணர்ந்து கொண்டேன். அவன் சொன்னான், உன் மூச்சை நான் அடக்கிடுவேன், நீ பொல்லாதவா, அதனால உன் மூச்சை நான் அடக்க போறேன், கடைசி மூச்சு உனக்கு இதுதான் சொன்னான். நான் சொன்னேன், என் மூச்சு என் தேவனுடைய கரத்தில் இருக்கு, என்னை தொடக்கூட உன்னால முடியாது. ஹல்லேலூயா. அம்மா, அவன் சொன்னான், நீ பெரிய எல்லாவற்றிலும் ரொம்ப நேர்த்தியானவான்னு சொல்லிக்கிடுறியே, உன் நகையை உன்னால கலத்த முடியுமான்னு கேட்டான். ஹல்லேலூயா. நான் சொன்னேன், நீ சொல்லி ஒரு காரியத்தை நான் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. என் தேவாதி தேவன் சொன்னார்னா அடுத்த நிமிஷமே நான் கீழ்ப்படிவேன். ஹல்லேலூயா. உண்மையில் அப்படி ஒரு வாக்குவாதம், நான் இப்படிலாம் இந்த அனுபவம் எனக்கு கிடையவே கிடையாது. பிரியமானவர்களே, ஒரு உரு போல ஒரு மனிதன் நேருக்கு நேரா நின்று என்னோடு யுத்தம் பண்ணுவது போல அந்த பொல்லாத சாத்தான் என்னோடு ஒரு 3 மணி நேரம் பயங்கரம் வார்த்தையால நான் மறக்க விரும்புகிறேன் சுவாமி அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, இல்லை மகளே, இல்லை, இந்த பொல்லாத கொடியவனுடைய கரத்திலிருந்து ஜனங்களை நீ விட்டுவிக்கும்படியா நான் அபிஷேகித்த பாத்திரம் அல்லவா நீ, ஆதலால் தான் இந்த கொடுமையை நீ பார்க்கும்படியாய் நான் அனுமதித்தேன். ஹல்லேலூயா. என் சரீரம் எவ்வளவு பலகீனமானதுன்னு சொல்லி செல்வமணிக்கு தெரியும். என்னுடைய இடது கையை தூக்கவே முடியல. இந்த கையை யாரோ உடைச்சு போட்ட மாதிரி இருந்தது. பிரியமானவர்களே, அசைக்க முடியாது. அப்படி ஒரு வேதனை. என் சரீரத்தின் பல பகுதிகள் எல்லாம் அப்படி அந்த அடி குத்துனா எப்படி இருக்கும், மல்யுத்தத்தில் அப்படி குத்துனா எப்படி இருக்கும், அதுபோல காயங்கள், பயங்கரமான காயங்கள், முதுகுல எல்லாம் காயம். உண்மையிலே நான் இயேசுவே இப்படி
ஒரு காரியத்தை ஏன் எனக்கு அனுமதிச்சீங்கன்னு சொன்னேன். என் தேவன் சொன்னார், இல்ல மகளே, இந்த சாத்தானோடு என்னுடைய பிரசன்னம் இல்லாம, நான் இல்லாம சாத்தானோட ஜனங்கள் வாழுவது அது எவ்வளவு ஒரு பயங்கரம், எவ்வளவு ஒரு கொடுமை, எவ்வளவு கொடுமை. எத்துணை ஜனங்கள் இந்த உலகத்தில் அப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க இல்லையா? அதை நீ உணர வேண்டும் அல்லவா? உனக்கு அது நான் என்னன்னு தெரியணும் இல்ல, அப்பதான் அந்த ஜனங்களுக்காக நீ அழுவாய். ஹல்லேலூயா, ஆமென். பிரியமானவர்களே, அப்படிப்பட்டதான நான் அழுது 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 கடைசியில என்னால ஜெபிக்கவே முடியல. அவ்வளவு பலகீனமான ஒரு நிலைமைக்கு உள்ளானே. அந்த வேளையிலே கர்த்தருடைய வெளிச்சம் அந்த இடத்துல இறங்க ஆரம்பித்தது. கர்த்தருடைய வெளிச்சம் வட்ட வட்டமா இறங்கினது, வட்ட வட்டமா இறங்கினது. அது இறங்க 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 இந்த கருப்பான அந்த தோற்றம், கல்லு மாதிரி இருந்த அந்த தோற்றம் பின்னாடி போயிட்டே இருந்தது. அது ரொம்ப தூரம் போனது. வெளிச்சமும் அதிக கிலோமீட்டர்ஸ் பரவி 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 இறங்கினதை பார்த்தேன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, பொல்லாத சாத்தான் அவன் யாரு? மனுஷ கொலை பாதகன் என்று சொல்லி வேதம் அவனை குறித்து சொல்லுகிறது. அவன் பேர் என்னது? மனுஷ கொலை பாதகன். கொலை பாதகன். அவன் சொன்னான், உன் மூச்சை நான் அடக்குனாதான் நீ சரிப்படுவ. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, என்ன குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கு அவன் எவ்வளவு சிந்தனை செய்தான் தெரியுமா? யோசித்து 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 அவன் யோசிக்கான், இவளை என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லி. எனக்கு நல்லா தெரியுது அவன் செய்யற காரியங்கள் எல்லாம். ஆமென். பிரியமானவர்களே, ஆமென். அவன் இரவும் பகலும் தேவ சமூகத்திலே நம்மை குற்றம் சாட்டுகிறவனாய் இருக்கிறார். நம் அருள்நாதர் இயேசுவோ எல்லா குற்றம் குறைகள் மத்தியிலே நம்மை மிகுந்த அன்போடு கூட அரவணைத்து தூக்கி எடுக்கிற தெய்வமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். பிரியமானவர்களை, நான் தேவனிடத்தில் கேட்டேன், ஏசப்பா, இந்த பொல்லாத சாத்தான், இந்த சாப சாத்தான் ஜனங்களுடைய வாழ்க்கையில எப்படி ஐயா நுழைகிறான்? ஹல்லேலூயா. எப்படி நுழைகிறான்? எப்படி நுழைகிறான்? எப்படி நுழைகிறான்? ஹல்லேலூயா. என் தேவன் சொன்னார், 3 காரியங்கள் மூலமாய் நுழைகிறான் மகளே. ஹல்லேலூயா. 3 காரியங்கள் மூலமா நுழைகிறான். முதலாவது, அவனுக்கு எப்பவும் அவன் நேரடியா ஒரு மனிதனை அட்டாக் பண்ணவே முடியாது. அப்ப ஏன் இன்னைக்கு வந்தான் சுவாமி அப்படின்னு கேட்டபோது தேவன் சொன்னார், சிலர் உன் மேல பொறாமை கொண்டு உன்னை என்ன செய்யறாங்க? எண்ணத்துல நிந்திக்கிறாங்க, அல்லது வார்த்தையால நிந்திக்கிறாங்க, அல்லது செயல்னால நிந்திக்கிறாங்க. இந்த 3 வாகனமும் இல்லைன்னா அவன் பிரயாணம் பண்ணவே முடியாது. சாத்தானுக்கு ஒரு வாகனம் தேவை. உன்னை அட்டாக் பண்றதுக்கு, உன்னை உடைச்சி நொறுக்கிறதுக்கு அவனுக்கு ஒரு வாகனம் தேவை. அது என்ன வாகனம் தெரியுமா? இன்னொரு மனிதனுடைய எண்ணமா இருக்கலாம், வார்த்தையா இருக்கலாம், செயலா இருக்கலாம். ஹல்லேலூயா. இந்த 3 வாகனத்துல ஒண்ணு சாத்தானுக்கு, சாப சாத்தானுக்கு உன்னை அட்டாக் பண்றதுக்கு தேவை, தேவை. ஆமென். பிரியமானவர்களே, ஆமென். ஆதலால் முதலாவது அவன் எப்படி எண்ணம், ஃபர்ஸ்ட் மீடியா. முதலாவது மீடியானா அது என்னதுப்பா? மீடியானா என்னது? ஒரு சோர்ஸ். அவன் பிரயாணம் பண்றதுக்கு ஏற்ற ஒரு வாகனம்னே வச்சுக்கிடுவோம். வாகனம், புரியுதா? கார் மாதிரி நினைச்சுக்கோங்க. அதுல ஏறிதான் அவன் என்ன செய்ய முடியும்? நம்ம வாழ்க்கையில கடந்து வர முடியும். முதலாவது ஒரு மனிதனுடைய எண்ணம், 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 இமேஜினேஷன். அந்த எண்ணத்துல ஏறிதான் அவன் என்ன செய்ய முடியும்? இன்னொரு மனிதனை தாக்க முடியும். சும்மாலாம் நேரடியா தாக்க முடியாது. பிரியமானவர்களே, நாம் அதை நல்லா அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுடைய எண்ணத்துல அவன் ஏறி உட்கார்ந்து, எக்ஸ் ஒய்னு 2 பேர் இருக்காங்க. எக்ஸ் நல்லது ஒரு தேவ மனிதன், ஒய் அவனுடைய எதிராளி.
அந்த ஒயினுடைய சிந்தையில தான் யார் ஏறுவா? சாத்தான் ஏறி அந்த சிந்தனையை முழுவதும் நிரப்புவான். அவன் சிந்தனையில என்ன செய்வான்? எப்ப பார்த்தாலும் இந்த எக்ஸ சபிச்சுக்கிட்டே இருப்பான். இந்த எக்ஸ் வாயை திறக்கட்டாலும் உள்ள எப்படி இருக்கும்? எக்ஸ சபிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த சபிப்பு, அந்த சாபத்துல தான் யார் உட்கார்ந்து வருவா? சாத்தான். அவனுக்கு ஆசீர்வாதமே பிடிக்காது. யார் எங்க சபிச்சாலும் அங்க குடியிருப்பான். ஹல்லேலூயா, ஆமென். பிரியமானவர்களே, முதலாவது அவன் எண்ணத்திலே பிரயாணம் செய்கிறவன். ஹல்லேலூயா. அடுத்து அந்த எண்ணத்தின் மூலமா வர்ற வார்த்தை, இருதயத்தின் நிறைவினால என்ன வரும்? வாய் பேசும் இல்லையா? அந்த வாய் அவங்க நல்லாவே இருக்க மாட்டான் இல்லையா? அம்மா அந்த வார்த்தையில் அழகாய் பிரயாணம் செய்து வருவான். ஏன்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம். ஹல்லேலூயா. பிரயாணம் செய்து வந்து என்ன செய்வான்? எக்ஸ அட்டாக் பண்ணுவான், தாக்குவான். மூன்றாவது செயல்கள். என்ன செயல்? மறைவிடங்களிலே மந்திரவாதிகளோடு தொடர்பு கொண்டு பொல்லாத அசுத்தமான செயல்கள், பில்லி சூனியங்கள், மந்திரவாதங்கள், இப்படிப்பட்ட செயல்கள் மூலமாய் அவன் என்ன செய்வான்? அப்படி பிரயாணம் செய்து வருவான். ஹல்லேலூயா. ஆதலால் சாத்தானுக்கு உன்னுடைய வாழ்க்கைய அவன் அட்டாக் பண்றதுக்கு, தாக்குவதற்கு ஒரு வாகனம் தேவை. அது இன்னொரு மனிதனுடைய எண்ணமாய் இருக்கலாம், அல்லது வாயின் வார்த்தையாய் இருக்கலாம், அல்லது ரகசியமான உனக்கு விரோதமான செயல்களாய் இருக்கலாம். கரங்களை தட்டி ராஜாவுக்கு மகிமை செலுத்துவோம். இப்படி கடந்து பிரயாணம் பண்ணி வருகிற சாத்தான் அவன் என்ன செய்வானான் தெரியுமா? அந்த எக்ஸ் இருக்கார்ல, நல்ல மனுஷன், தேவ மனுஷன். அந்த எக்ஸ் அவர் கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன். அந்த எக்ஸுடைய வாழ்க்கையில அவருடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், இந்த மூணையும் தாக்குவான். எதை தாக்குவான் சொல்லுங்க? ஆவி, சரீரம். ஆவியை எப்படி தாக்குவான்னு பார்க்கலாமா? அதற்கு முன்பதாக நாம அவன் எப்படி டிராவல் பண்ணுவான்னு பார்த்துட்டு அதுக்கு பிறகு எப்படி தாக்குவான்னு நம்ம பார்க்க போறோம். ஹல்லேலூயா. முதலாவது அவன் எண்ணத்தின் மூலமாய் பிரயாணம் பண்ணுவான். எண்ணத்தின் மூலமாய் பிரயாணம் பண்ணுவான். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். தாவீது சணல் நூல் ஏபோத்தை தரித்துக் கொண்டு தன் முழு பலத்தோடும் கர்த்தருக்கு முன்பாக நடனம் பண்ணினான். அடுத்து அப்படியே தாவீதும் இஸ்ரவேல் சந்ததியார் அனைவரும் கர்த்தருடைய பெட்டியை கம்பீர சத்தத்தோடும் எக்கால தொனியோடும் கொண்டு வந்தார்கள். 6:16 வாசி. கர்த்தருடைய பெட்டி தாவீதின் நகரத்திற்குள் பிரவேசிக்கிற போது சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் பலகணி வழியாய் பார்த்து தாவீது ராஜா கர்த்தருக்கு முன்பாக துதித்து நடனம் பண்ணுகிறதை கண்டு தன் இருதயத்திலே அவனை அவமதித்தாள். எங்க எல்லாரும் சொல்லுங்க? தன் இருதயத்திலே எண்ணத்திலே அவனை அவமதித்தாள். ஹல்லேலூயா. ஆமென். அவ எண்ணத்தில் அவமதிக்க புருஷன் மேல கோபம் இல்லையா? ஆமென். எண்ணத்திலே அவமதித்தாள். 2 சாமுவேல் 6:21 வாசிமா. அதற்கு தாவீது மீகாலை பார்த்து, உன்னுடைய ஜனத்தின் மேல் தலைவனாக கட்டளையிடும்படிக்கு தெரிந்து கொண்ட கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக ஆடி பாடினேன். ஆமென். அவன் சொல்றான், என்ன சொல்றான்? நான் தேவனுடைய கோபம் அவனுக்கு. அவ இருதயத்துல நிந்தித்தது மாத்திரம் இல்ல, வாயினாலே அதை பேசுவா. அந்த வசனத்தை வாசி. தாவீது தன் வீட்டாரை ஆசீர்வதிக்கிறதுக்கு திரும்பும் போது சவுலின் குமாரத்தியாக மீகாள் தாவீதுக்கு எதிர்கொண்டு வந்து அற்ப மனுஷரில் ஒருவனை போல தன் வஸ்திரங்களை கலற்றி போடுகிறது போல இன்று தம்
தம்முடைய ஊழியக்காரருடைய பெண்களின் கண்களுக்கு முன்பாக தம்முடைய வஸ்திரங்களை உரிந்து போட்டிருந்த இஸ்ரவேலின் ராஜா இன்று எத்தனை மகிமைப்பட்டிருந்தாள் என்றார். முதல்ல பாவம் எங்கெங்க வந்துச்சு? கற்பனையில வந்துச்சு இல்லையா? இமேஜினேஷன் உள்ளத்துல வந்தது. அடக்க முடியல இல்லையா? அடக்க முடியாம மத்தேயு 12:34 வாசிங்க. நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இருதயத்தின் நிறைவு அவளுடைய வாய் பேசிச்சு. அவ உள்ளத்துல தன் கணவனை அவமதித்தாள். அவ வாயும் கணவனை என்ன செய்துச்சு? நிந்தித்தது. இருதயம் தீமையினால, எதிரான எண்ணங்களால, மன வருத்தத்தால நிரம்பின போது வாயில அந்த வார்த்தை வருது. ஹல்லேலூயா! வாயில அந்த வார்த்தை வருது. சாத்தானுக்கு கொண்டாட்டம். ஆகா, நான் அழகா பிரயாணம் பண்ணலாம். யார் மத்தியில? கணவன் மனைவி மத்தியில. ஆமென். மனைவி நிந்திக்கிறார்கள், கணவன் கோபமா இருக்காரு. இந்த மீகாலை இனிமே எட்டி கூட பார்க்க மாட்டேன்னு வைராக்கியமா இருக்காரு. ஹல்லேலூயா! இங்கதான் எனக்கு நடனம் ஆடுறதுக்கு நல்ல இடம் கிடைச்சிருக்குன்னு சாத்தா என்ன செய்தான்? உள்ள நுழைந்தான். அவனுக்கு நல்ல பிரயாணம் பண்ணுவதற்கு ஒரு வாகனம் கிடைத்தது. அந்த வாகனம் என்னது? மீகாளுடைய சிந்தனை. அந்த சிந்தனையில நிரம்பினதுனால அவ வாயில வந்த வார்த்தை, அந்த சிந்தைய பாவம் நிரப்புனதுனால, கோபம் நிரப்புனதுனால அவ வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை. ஹல்லேலூயா! ஆமென். பிரியமானவர்களே, இதுல சாத்தான் நடுவில் என்ன செய்தான்? அங்கேயும் இங்கேயும் ஓட ஆரம்பிச்சான். அதன் விளைவு என்ன தெரியுமா? 2 சாமுவேல் 6:23 அதனால் சவுலின் குமாரத்தியாகிய மீகாளுக்கு மரணம் அடையும் நாள் மட்டும் பிள்ளை இல்லாதிருந்தது. மீகாளுக்கு பிள்ளை இல்ல. தாவீது என்ன ஆனாரு? 2 சாமுவேல் 11:2 ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவீது தன் படுக்கையில் இருந்து எழுந்து அரமனை உப்பரிகையின் மேல் உலாத்தி கொண்டிருக்கும் போது ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீயை உப்பரிகையின் மேல் இருந்து கண்டான். அந்த ஸ்திரீ வெகு சௌந்தரியவதியாயிருந்தாள். மீகா மேல கோபம், மீகா மேல எரிச்சல். அதனால தாவீதினுடைய கண்களை சாத்தான் இன்னொரு இடத்துக்கு திருப்பி விட்டான். ஹல்லேலூயா! பிரியமானவர்களே, காரணம் என்ன? சாத்தான் உள்ள சும்மா நுழைய முடியுமா? சும்மா வந்து நுழைவானோ? இல்ல. அங்க அவன் பிரயாணம் பண்றதுக்கு அவனுக்கு எண்ணம் இருந்துச்சு, வார்த்தை இருந்துச்சு. முதலாவது பிரயாணம் பண்ற கார் என்னது? எண்ணம். 2வது வார்த்தை. இந்த 2 அங்க இருந்துச்சு. அதனால சாத்தான் அவ எண்ணத்துல ஏறி உட்கார்ந்து அவன் மேல அட்டாக் பண்ணான். யார் மேல? தாவீது மேல. அடுத்து அவன் நாவுல உட்கார்ந்து தாவீத என்ன செய்தான்? அட்டாக் பண்ணான். விளைவு என்ன? தாவீது பாவம் செய்தார். மீகா மேல கோபத்துல. ஹல்லேலூயா! ஆமென். மீகா மேல கோபம். மரணமடை மட்டும் அவளுக்கு பிள்ளை இல்ல. தாவீது மீகாளை அவ்வளவாய் சிநேகித்த தாவீது அதுக்கு பிறகு மீகாவை எட்டி பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா! ஆமென். பிரியமானவர்களே, மீகாளுக்கோ அவளுடைய கர்ப்பத்தை கர்த்தர் அடைத்து போட்டார். ஆமென். ஆமென். பிரியமானவர்களே, இப்படித்தான் சாத்தா என்ன செய்றான்? ஜனங்களை அட்டாக் பண்றதுக்கு ஒரு மீடியா, ஒரு வாகனம் அவன் தெரிந்து கொள்ளுகிறான். முதலாவது அவன் பிரியப்படுகிற வாகனம் எண்ணம் தான், சிந்தை தான். எத்தனை பேருக்கு தூக்கம் வருது? சாத்தா அப்படி தாலாட்டி தூங்க வைக்கிறான் போல. ஏன்னா அவன் எப்படி வாரான்னு சொல்லி இந்த ரகசியத்தை சொல்லி தரேன் பாத்தீங்களா? அவனை எப்படி வேரோட பிட்டுங்களான்னு சொல்லி தர்றதுனால அவனுக்கு இந்த செய்தி எல்லாம் பிடிக்காது. ஹல்லேலூயா! பிரியமானவர்களே, ஆதலால் முதலாவது சிந்தை, மனிதனுடைய சிந்தனை தான் பாவம் பிறக்கிற இடம். மனிதனுடைய சிந்தனை தான் பாவம் பிறக்கிற இடம். ஒரு மனுஷன் சிந்தனையை கட்டுப்படுத்தலன்னா கட்டாயம் அவனும் அந்த சாபத்தை சந்திப்பான். அவன் எதிராளியும் அழிந்து போவான், அவனும் அழிந்து போவான். ஆனா எதிராளிய காக்கிற தெய்வம் அந்த எதிராளியோட இருந்தா இவன் மட்டும்தான் அழிந்து போவான். ஹல்லேலூயா!
ஆமென் பிரியமானவர்களே. ஆதலால் ஆமென். லூக்கா சுவிசேஷம் 1 அதிகாரம் 51வது வசனத்தை